வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அன்னைக்கு வந்த இடம் தான் திருத்தணி முருகன் கோயில். பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக வந்திருந்தோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக உள்ள ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது கோயில் சுற்றி உள்ள பிளேசஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ராவதுக்கு வெயிட் பண்ணக்கூடிய கியூ. அண்ட் இதில் ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்ம அப்படி வெயிட் பண்ணும்போது பூசணி, அதாவது தர்பூசணி இருக்குல்ல அது, மாங்காய் இந்த மாதிரி எதையாவது கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ டயர்டாகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த வெயிலில் வெயிட் பண்ணி முருகனை வந்து பார்த்து அவங்களோட வேண்டுகோள வைக்கிறதுக்காக பக்தர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இத சுத்தியுள்ள பிளேஸஸ் அண்ட் இதில கடைகள் நெறைய இருக்கும். குட்டி, குட்டி கடைகள் நெறைய இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லா முருகன் கோயில்லயும் சின்ன, சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு சாப்பிடுறதுக்கு வச்சிருப்பாங்க. சமோசா, மாங்காய் இந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்க. மோர் எஸ்பெஷலி நல்லாவே இருந்துச்சு. அதில பார்த்தீங்கன்னா, அந்த மாங்காய் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம், கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, புளியோதரை இருக்குல்ல, அந்த புளியோதரை வந்து பிரசாத கடையிலேருந்து வாங்கணும். அண்ட் அதில மிளகு வடன்னு போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தது. நான் என்ன நெனச்சேன்னா, உளுந்த வடைன்னு நெனச்சு வாங்க சொன்னேன். வாங்கிட்டு பார்த்து தான் இதுதான் மிளகு வடையாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு கோயிலுக்கு கீழ நம்ம வந்து கார நிப்பாட்டியிருந்தோம். ஸோ கிளம்பும்போது ஜஸ்ட் ஒரு வியூ ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் வந்து சாமிய பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. என்னன்னு விசாரிச்சப்போ, சாமி கும்பிட வந்த ஒருத்தவங்களுக்கு சடனா அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நாமளும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம். ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா அந்த முருகர் அவங்கள கைவிட்டுருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.